குக் வித் கோமாளி படப்பிடிப்பு தளத்துல ஏற்பட்ட சர்ச்சை தற்போது போலீஸ் விசாரணைக்கு போயிருக்கு. சோசியல் மீடியா பிரபலமான திவாகர் அளித்த புகாரின் பேரில் மாகாபா ஆனந்த், புகழ், கானா வினோத் உள்ளிட்டோர் காவல் நிலையத்தில் ஆஜராகி விளக்கம் அளிச்சிருக்காங்க. வணக்கம்ப்பா. ஆக்சுவலா குக் வித் கோமாளி ஷூட்டிங்காக வந்தேன். ஷூட்டிங் வந்த புதுசுல பாத்தீங்கன்னா, அதாவது நான் உடனே வந்துட்டேன்ற பொறாமையில புகழ், கானா வினோத் இவங்க எல்லாம் சேர்ந்து, எஸ்பெஷலி மாகாப்பா குடி போதையில் இரும்பு கம்பி ராடால என்னைய தாக்கி காலில் ரத்த காயமாயிருக்கு. இங்கே பக்கத்தில் இவிபி பக்கத்தில் நஸ்ரத் போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணி சிஎஸ்ஆர் காப்பி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்கப்பா. குறுகிய காலத்தில் ஒரு ஆள் வளர்ந்துட்டு வந்துட்டாலே எல்லாருக்கும் பொறாமை ஆயிடுது. போட்டி இருக்கலாம், தப்பு கிடையாது. பொறாமையினால ஃபிசிக்கல் வயலன்ஸு ஆக்சுவலாக வளர்ந்து வந்துட்டானேன்ற ஒரு பொறாமை புகழுக்குலாம் அவ்வளோ வைத்திருச்சல் சொல்லுவோம். அதனால தான் இன்றளவும் புகழும் சரி மாகாப்பாவும் சரி வளராமையே இருக்காங்க. மாகாப்பா பொதுவாகவே ஷூட்டிங்கில் தண்ணி அடிச்சுட்டு என்ன பண்ணுறோம்னே தெரியாமல் ஃபுல் தண்ணிப்பா. கானா வினோத் உங்களுக்கே தெரியும்ப்பா. கொஞ்சம் கூட காவல் ஆய்வாளர் நஸ்ரத்பேட்டையில் ஒரு காமெடி ஷோனா அதை யாரையும் துன்படுத்தி அவங்கள பண்ணவே கூடாது. அவங்க வளரணும், வேறு வழி இல்லாமல் நான் ஆய்வாளர் நல்ல அறிவுரை கொடுத்தாரு. ஆக்சுவலாக அந்த டீமுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தரை மன கஷ்டப்படுத்தி இது பண்ணக்கூடாது, ஓகேங்களா? பண்ணுறது நார்மலாக இருக்கணும், உங்கள் கண்டென்ட்டுக்காக இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற பண்ணாங்க. திவாகர் தன்னை தாக்கியதாக குற்றஞ்சாட்டிய நிலையில இதனை மறுத்த நடிகர்கள் அவர் பெண்களை தரக்குறைவாகவும் சாதிய குறிப்பிட்டும் பேசியதால் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டதாக தெரிவிச்சிருக்காங்க. மேலும் கண்டென்ட் மற்றும் விளம்பரத்திற்காக திவாகர் 3 முதல் 6 மாதங்களுக்கு ஒரு முறை இப்படியான பிரச்சனைகளை உருவாக்குகிறார் என்றும் மாகாப்பா குற்றஞ்சாட்டியிருக்காரு. தமிழ் புத்தாண்டு நாளிலேயே காவல் நிலையம் வரவேண்டிய நிலை வந்திருப்பதா கானா வினோத் வேதனை தெரிவிச்சிருக்காரு. இது பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு 6 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு கண்டென்ட் ஒன்று பண்ணணும், அது அவருக்கு ஃப்ரீயா கிடைக்கணும். இப்போ தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல நான் நிக்கணும் அப்படின்ட்டு எனக்கு இருக்கு. ஏன்னா இது மாதிரி கர்மம் பிடிச்சவனங்கள்லாம் பார்த்தோன்னா நம்ம என்கரேஜ் பண்ணுறோம் அப்படின்றது பார்த்தோன்னா எனக்கு தோணுது. மற்றவங்களுக்கு தோணுனா எனக்கு சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஒரு கணவன் முன்னாடியே பார்த்தோன்னா அவரோட மனைவி மேலே போயிட்டு இப்படி கையை போட்டு செல்லம், இவ்வளோ நாள் நீ பார்த்தோன்னா வீட்டுக்காரோட இருந்துட்ட, ஒரு நாள் என் கூட இருந்தா இது காமெடியா? நீங்க சொல்லுங்க.